வணக்கம் மன்னர் வேந்தே. காலை வணக்கம். வாரும் மந்திரியாரே. மன்னர் வேந்தே, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது உண்மைதானா என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? என்ன கேள்விப்பட்டீர்? நேற்று ராஜமாதாவுக்கும் ராணியாருக்கும் ஏதோ பெரிய சண்டை நடந்ததாமே. உம்மிடம் யார் கூறியது? அதற்குள் ஊரெல்லாம் தெரிந்து விட்டதா? இந்த ராஜ ரகசியங்கள் எல்லாம் வெளியே கசிய விடுவது யார்? யார் யார்? எதற்காக மன்னா மூன்று பக்கமாக திரும்பி யார் யார் என்று கேட்கிறீர்கள்? எல்லாம் ஒரு எக்கோ எஃபெக்டுக்காகத்தான். மன்னா, புரொடக்ஷன் அணியினர் மனது வைத்தால் தவிர தாங்கள் எத்தனை பக்கம் திரும்பி எத்தனை முறை பேசினாலும் எக்கோ கேட்காது. ஓஹோ, அதை மறந்து விட்டேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். ராணியாருக்கும் ராஜமாதாவுக்கும் இடையே சண்டை நடக்க காரணமே தூக்கம்தான். தூக்கமா? ராணியாரின் தூக்கம்தான் காரணம் மந்திரியாரே. அப்படி விலாவரியாக கூறுங்கள் மன்னா. ராணியார் இரவில் மட்டுமல்ல காலை நேரத்திலும் உறங்கிக் கொண்டே இருக்கிறார் என்று ராஜமாதா புகார் கூறியிருக்கிறார். ராணியாரோ நான் உறங்கவே இல்லை என்று எதிர்வாதம் செய்திருக்கிறார். கடைசியில் இருவரும் சேர்ந்து ருத்ர தாண்டவம் ஆட அரண்மனையில் நாங்கள் எல்லாம் செய்வதறியாது பார்வையாளராக நின்று கொண்டு இருந்தோம். மன்னா, இது தினந்தோறும் வழக்கமாக நடப்பதுதானே. ஆனால் விஷயம்தான் வேறு. நேற்றைய விஷயம் தூக்கமாக இருந்திருக்கிறது. ஆனால் ராணியார் வழக்கமாக அப்படி தூங்குபவர் அல்லவே. காரணம் ஒருவேளை அதுவாக இருக்குமோ? எதுவாக இருக்குமோ? அதாவது மன்னா, சமீபத்தில் நான் ஒரு செய்தியை படித்தேன். அதில் இப்போது இருக்கும் பெண்கள் அதிக பேருக்கு இரத்த சோகை இருப்பதாகவும் அதற்கு காரணம் இரும்பு சத்து குறைபாடு என்னும் கூறப்பட்டிருந்தது. இப்படி இரும்பு சத்து குறைபாடு காரணமாக இரத்த சோகை இருப்பவர்கள் தான் சுறுசுறுப்பு இல்லாமல் தூங்கி எழுந்து கொண்டே இருப்பார்களாம். அப்படி என்றால் ராணியாருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கலாம் என்று கூற வருகிறீர். இனிமேல் அரண்மனையில் இருந்து ராணியாருக்கு தினசரி 1 கிலோ இரும்பை கொடுத்து விடுங்கள். இதற்கு தான் குருகுலம் செல்ல வேண்டிய காலகட்டத்தில் ஒழுங்காக சென்றிருந்தால் மன்னருக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? மன்னா, அது இரும்பு சத்து மன்னா. ஓஹோ, அதுதானே பார்த்தேன். மன்னா, ராணியாருக்கு மட்டுமல்ல மன்னா, அந்த ஆய்வில் இன்றும் நமது நாட்டில் இருக்கும் 75% பெண்களுக்கு இரத்த சோகை இருப்பதாகவும் அதற்கு அடிப்படை காரணம் அன்றாட உணவில் உள்ள இரும்பு சத்து குறைபாடும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படியா விஷயம்? மறுபடியும் இந்த தூக்க பிரச்சனையால் அரண்மனையில் ராஜமாதா ராணியாரின் ருத்ர தாண்டவம் நடக்காமல் இருக்க என்ன செய்யலாம்? இரும்பு சத்து குறைபாடு தீர இரும்பு சத்து மாத்திரைகளை தான் அதிக பேர் வாங்கி சாப்பிடும் நிலையில் இப்போது இருக்கிறார்கள். அது என்னவோ உண்மைதான் மந்திரியாரே. எதற்கெடுத்தாலும் இப்போது மாத்திரைகளின் பின்னால் தான் அனைவரும் ஓடுகிறார்கள். ஆனால் அதற்கு பதிலாக தினம் 2 பேரிச்சம்பழங்களை சாப்பிடலாம். ஏனென்றால் பேரிச்சம்பழங்களில் அதிக அளவு இரும்பு சத்து உள்ளது. இது தவிர அன்றாட உணவில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் கம்பு. அந்த கம்பை தான் கம்பு தோசையாகவோ கம்பு சோள தோசையாகவோ கம்பு ரொட்டியாகவோ கம்மங்கூழாகவோ சாப்பிடலாம். அதுவும் கம்பு, வெங்காயம், மோர் சாதமிட்டு சேர்த்து சாப்பிட்டால் இரும்பு சத்துடன் கூடுதலாக கால்சியம் சத்தும் பெண்களுக்கு கிடைக்கும். இந்த வெயிலுக்கு கம்பங்கூழ் மிக சிறந்த உணவாகவும் இருக்கும். மந்திரியாரே, நல்ல விஷயத்தை கூறியிருக்கிறேன். ராணியாரின் காதுகளுக்கும் இந்த செய்தி எட்டும்படி செய்து விடுங்கள். அரண்மனையில் இவர்களது ருத்ர தாண்டவத்தை காணாமல் சற்று நிம்மதியாக இருக்கலாம். அப்படியே சிறப்பாக செய்து விடுவோம் அண்ணா. மந்திரியாரே, ராணியாருக்கு கம்பங்கூழ் தயார் செய்யும் போது எனக்கும் அப்படியே சேர்த்து கொடுத்து விட சொல்லுங்கள். கால்சியம் சத்து வேறு இருக்கிறது என்று கூறுகிறீர். நாம் அதை சாப்பிட்டால் எலும்புகள் பலம் பெறும். நாடாளும் மன்னன் நான் ஆரோக்கியமாக புஜபல பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டாமா? அரியணையில் தினமும் தூங்கி வழிவதை தவிர்ப்பதற்கு கம்மங்கூழ் வேண்டும் என்று டைரக்டாக கேட்க வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு மன்னர் என்னவெல்லாம் சப்பை கட்டி வெட்டுகிறார். என்ன முணுமுணுப்பு? ஐயா, அது ஒன்றுமில்லை மன்னா. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவதில் தாங்கள் சிறந்தவர் என்று தங்களை பற்றி மனதிற்குள் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன் மன்னா. அதுதானே பார்த்தேன்.